வட மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற எங்கள் வேட்பாளர்களை ஆதரித்து நடாத்துகின்ற கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பரந்த பிரதேசத்துக்கான பரப்புரை கூட்டங்களில் முதல் கூட்டத்தையும் அதனுடைய இறுதிக் கூட்டத்தையும் சந்திக்கின்ற எழுவான் திசையின் ராமநாதபுரம், கல்மடு நகர், நாவல் நகர் மற்றும் ரங்கன்குடியிருப்பு, சம்புக்குளம், வட்டக்கச்சி இந்த பிரதேசங்களை உள்ளடக்கி இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து இந்த கூட்டத்திற்கான தலைமைத்துவத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பி கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் சுவிஸ்கன் அவர்களே, இந்த நிகழ்வை நிறைப்படுத்தி தன் முகம் காட்டாமல் நிற்கின்ற எங்களுடைய கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் தம்பி சிவச்செல்வன் அவர்களே, இந்த பரப்புரை கூட்டத்திற்கு மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டங்களிலிருந்து இங்கு பலர் வந்திருந்தார்கள். மிக முக்கியமாக அம்பாறை மாவட்டத்தினுடைய திருக்கோயில் பிரதேச சபையின் முன்னாள் தலைவராக இருந்து மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் கட்டாயப்படுத்தி இறக்கி வெற்றி வாகை சூட வைத்து இன்று ஒரு மாகாண சபையை தமிழ் தேசிய குரலாக ஒலிக்கின்ற தம்பி கலியரசன் அவர்களே, அவர்களோடு இங்கு வந்திருக்கின்ற அம்பாறை மாவட்டம் நாவிதன்வெளி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் அவர்களே, அம்பாறை மாவட்டம் காரைவீடு பிரதேச சபையினுடைய கௌரவ உபதவிசாளர், கௌரவ உறுப்பினர்களே, அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபையினுடைய கௌரவ எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களே, எங்களுடைய கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ தலைவர் அண்ணன் நாவை புராஜா அவர்களே, எங்கள் கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் தம்பி ஒஸ்மான் அவர்களே, தம்பி தயாபரன் அவர்களே, கிளிநொச்சி மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இளைஞர் அணியினுடைய தலைவர் தம்பி சுரேன் அவர்களே, இந்த வட மாகாண சபை தேர்தலிலே வேட்பாளர்களாக நாங்கள் நிறுத்தியிருக்கின்ற 1ஆம் இலக்கத்தை கொண்ட எங்களுடைய ஆசான் ஹரிவரத்னம் சார் அவர்களே, 5ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற எங்களுடைய ஆசான் புதுவராஜா சார் அவர்களே, 7ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற எங்கள் கட்சியின் மாவட்ட கிளையின் செயலாளரும் எங்களோடு மிகக்கூடிய இடர்காலங்களிலெல்லாம் தோளோடு தோள் கொடுத்து இந்த மாவட்டத்தில் அரசியலை வளர்ப்பதில் எங்களோடு துணை என்ற எதற்கும் அஞ்சாத ஐயா பசுபதி பிள்ளை அவர்களே, மற்றும் இந்த மண்ணின் மைந்தரும் இந்த மண்ணிலே இருந்து கரைச்சி பிரதேச சபையை கௌரவப்படுத்துகின்ற இப்பொழுதும் எவ்வாறு வெல்லலாம் அதற்கு என்ன வழி என்று என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் செல்லத்திரி அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்கள் கட்சியினுடைய முக்கிய செயற்பாட்டாளர்களே, இந்த கல்மடு நகர், ராமநாதபுரம், சம்புக்குளம், நாவல் நகர், வட்டக்கச்சி இந்த பிரதேசங்களைச் சேர்ந்த என் அன்புக்குரிய சொந்தங்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பேசி பேசி என்னுடைய தொண்டையும் கொஞ்சம் கட்டிவிட்டது. முதல் பேசியதற்கும் இப்பொழுது பேசுவதற்கு இடையில் என்னுடைய குரல்கள் கூட சில வேளைகளில் என் நண்பர் ஒருவர் சொன்னார், இன்னும் கொஞ்சம் இறுக்கி பேசினால் சில ஐசி அடிச்சிருக்கேன். அந்த அளவு நிலைமையில் என்னுடைய நிலைமை இருக்கிறது. ஆனாலும் பேச வேண்டிய தேவை, சொல்ல வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. பல விடயங்கள் நாங்கள் இங்கு பலர் பேசியிருந்தார்கள். ஏற்கனவே அண்ணன் அரியநேந்திரன், சகோதரன் யோகேஸ்வரன், கிழக்கு மாகாண சபையினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் தண்டாயுதபாணி ஐயா, கிழக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த நாகேஸ்வரன், இவர்கள் மிக தரமான கருத்துக்களை இங்கு வைத்திருந்தார்கள். நான் பெரிய அளவில் அந்த விடயங்களை சொல்லவில்லை. இந்த வடக்கு மாகாண சபை தேர்தல் ஏன் நடைபெறுகிறது? 2010ஆம் ஆண்டு ஒரு 30 வருஷ இடைவெளிக்கு பின்னர் நாங்கள் 2001 ஒரு தேர்தலை சந்தித்தோம். 2004 விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பொழுது நாங்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். அதன் பிற்பாடு 2009 நாங்கள் மௌனிக்கப்பட்டதன் பின்னர், எங்களுடைய ஆயுத வழி போராட்டம் நிறுத்தப்பட்டதன் பின்னர் ஒரு அரசியல் ரீதியான பயணம் சம்பந்தனையா அவருடைய தலைமையில் வழங்கப்பட்டு 2010 பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டோம். அந்த தேர்தலிலே கிளிநொச்சி மாவட்டம் தன்னுடைய மண்ணிலே பிறந்து வளர்ந்த ஒருவரை 30 வருட இடைவெளிக்கு பின்னர் ஒரு அரசியல் பிரமுகராக என்னை நீங்கள் தெரிவு செய்து அனுப்பினீர்கள். உங்கள் எல்லோருடைய பணியும் அந்த ஊர்வமும் உங்களிடமிருந்த உறுதியும் என்னை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கொண்டு வந்தது. யாழ்ப்பாணத்தில் இருந்த மக்களும் துன்பத்தால் பாதிக்கப்பட்ட, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மண்ணைச் சேர்ந்தவருக்கு நாங்கள் ஒரு வாக்களிக்க வேண்டும் என்று எங்களை நம்பி வாக்களித்தார்கள். கிளிநொச்சி மக்களை நம்பி வாக்களித்தார்கள். அவர்கள் சிறிதர் நம்பவில்லை. தேசியத்துக்காக, இந்த மாவட்ட மக்கள் பட்ட துன்பத்திற்காக யாழ்ப்பாண மக்கள் வாக்களித்தார்கள். அதனால் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் மட்டும் 6000 சொச்ச வாக்குகளாலும் கிளிநொச்சியில் 4000 சொச்ச வாக்குகளாலும்
மொத்தம் 10,075 வாக்குகளால் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக 5வது ஆளாக தெரிவு செய்யப்பட்டேன். அதன் பின்னர் நாங்கள் அரசியல் பணி செய்வது இந்த மண்ணிலே மிக கடினமாக இருந்தது. என்னோடு யாரும் பேசினால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். நாங்கள் யாருடைய வீட்டை போனால் விசாரிக்கப்பட்டார்கள். அந்த இடைஞ்சல்கள் இடைவெளிகளுக்கு மத்தியில் எங்களுடைய சிறப்புரிமைகளையும் உலக நாடுகளுடைய ராஜதந்திரிகளுடைய ஆலோசனைகளையும் அவர்களுடைய அந்த பாதுகாப்பான வார்த்தைகளோடு நாங்கள் நகர்ந்தோம். 2011 உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்தது. நாங்கள் எங்கள் வேட்பாளர்களை நிறுத்தினோம். உங்களிடம் வந்து பேசினோம். உங்களிடம் நாங்கள் கேட்டோம். அந்த நேரம் கூட பலர் போட்டியிடுவதற்கு பயந்தார்கள், முன்வரவில்லை. நான் தேர்தல் வைக்கிற பொழுது பலர் சுடப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அதனால் பலர் முன்வரவில்லை. 2011 அந்த அச்சம் மிக கூடுதலாக இருந்தது. அதன் பின்னர் நீங்கள் வாக்களித்தீர்கள். கரைச்சி பிரதேச சபை எங்கள் கையிலே வந்தது. நாங்கள் சில பணிகளை செய்தோம். செய்யக்கூடிய பல பணிகளை எங்கள் தலைவர் இருக்கிறார். செய்ய முடியாமல் இந்த ஆளுநர் என்கிறவர் தடுத்துக் கொண்டிருக்கிறார். இதை செய்ய முடியாத நிலைகள் எங்களுக்கு இருக்கின்றன. இதை தீர்ப்பதற்கு இந்த மாகாண சபை உதவும். அது சில அதிகாரங்களை கொண்டிருக்கிறது. அதன் பின்னர் இப்பொழுது மாகாண சபைக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து மக்களிடம் சொல்லுகிறோம், வாக்கு போடுங்கள். நாங்கள் 3 நிறுத்தியிருக்கிறோம். கடும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் இவர்களுக்கு வெல்ல வையுங்கள் என்றெல்லாம் உங்களை கேட்கிறோம். நாங்கள் வாக்கு போடுகிறோம். மாகாண சபை வந்துவிட்டது. வந்ததன் பின்னர் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த மாகாண சபையால் இறந்து போனவர்களுக்கு நிவாரணம் கிடைக்குமா? சிறையில் இருக்கிறவர்களை எங்களால் மீட்டெடுக்க முடியுமா? 4,000 பேர் இப்பொழுது சிறையில் இருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகள் 20,000 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இணையதளங்களையும் பத்திரிகைகளிலும் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் தேடுகிறோம். இவர்களுக்கு ஏதாவது இந்த நாட்டிலே முடிவை இந்த மாகாண சபையால் கொண்டு வர முடியுமா? எங்களுடைய காணாமல் போனவர்கள், சிறையிலே உள்ளவர்கள், வெள்ளைக்கொடியோடு போனவர்கள், இவர்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் என்ன பரிகாரம் காணப்போகிறோம்? 1,40,000 மக்கள் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டார்கள், அது காணாமல் போனார்கள். படிப்பினைகளுக்கான நல்லிணக்க ஆணைக்குழுவின் முன் மன்னார் ஆயர் ராயப்பு யோசப் அவர்கள் தெளிவாக சொன்னார். சேனல் போர் சொன்னது, எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஆண்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பெண்கள் ஒரு சொட்டு துணி இல்லாமல் சுட்டுக் கொல்லப்படுவதை, அவர்கள் குதறப்படுவதை, ராணுவத்தினர் சப்பாத்து கால்களால் எங்கள் பெண்களை சுட்டுவிட்டு உடக்குவதை அந்த சேனல் போர் தன்னுடைய செய்தியிலே மிக தெளிவாக காட்டியது. கலம் மக்களை அவர்கள் ஆவணப்படமாக உலகமெல்லாம் வெளிக்காட்டினார். நாங்கள் பார்த்தோம். அதில் எங்கள் பிள்ளை இருக்கிறதா என்று தேடினோம். சில பேர் எங்களுடைய பிள்ளையா என்று நினைத்துக் கொண்டு கூட நாங்கள் அழுதோம். இன்னும் அழுது கொண்டிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் தமிழர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இந்தியாவும் இலங்கையும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் வந்திருக்கிற இந்த மாகாண சபை எங்களுக்கு தீர்வை தருமா? நிச்சயமாக நான் உங்களுக்கு கொண்டே சொல்லுகிறேன். மாகாண சபை எங்களுக்கு தீர்வல்ல. இந்த மாகாண சபையால் நல்ல தீர்வு எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. ஆனால் நாங்கள் இந்த மாகாண சபையில் போட்டியிடுவோம் என்றால், போட்டியிடாமல் நாங்கள் விலகிக் கொண்டால் அரசாங்கமும் அவர்களுக்கு ஒத்துழைக்கின்ற அவருடைய சாத்தான்களும் இந்த இடங்களை நிரப்பிக் கொள்வார்கள். அதனால் திரும்பவும் நாங்கள் ஒரு சதவிக்குள் தள்ளப்படுவோம். எங்களால் பேச முடியாமல் இருக்கும். இதற்கு நல்ல உதாரணம் யாழ்ப்பாண மாநகர சபை இன்று யாருடைய கையில் இருக்கிறது? அங்கே நாங்கள் சில காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆகவே இந்த மாகாண சபையும் விரும்பத்தகாதவருடைய கைகளுக்கு செல்லக்கூடாது. அதைவிட தம்பி கலையரசன் சொன்னது போல எங்களுடைய மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதற்கு சர்வதேசம் ஒரு பெரிய பலத்தை பிரயோகித்தது. அண்மையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 3 நாட்களுக்கு முதல் இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச சொல்றார், அமெரிக்கா எங்களுக்கு உதவி செய்தது, நாங்கள் புலிகளை அழித்தோம், பயங்கரவாதிகளை அழித்தோம் என்கிறார். இது அவர் சொல்லி தெரிய தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் அமெரிக்காவும் சேர்ந்தது, ஐரோப்பிய நாடுகள் உங்களுக்கு உதவினது, ஏன் இந்தியா பகிரங்கமாக உதவினது, எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அழிக்கிறீங்க. ஆனால் இதை ஒரு முறை அமெரிக்க தூரத்தில் உள்ள மைக்கோல்களை என்னுடைய குருராயசர் கேட்டார், நீங்கள் தானே இப்ப அழிக்கிறீங்க, நீங்கள் தீர்வு சொல்லுங்கள். இதுக்கு அவர் ஒன்றும் சொல்லவில்லை. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அழித்ததன் பிற்பாடு அந்த அமெரிக்கா இன்று திரும்ப இலங்கை மீது இந்த மண்ணிலே மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் புரியப்பட்டிருக்கிறது, மனித உரிமைகளுக்கு மீறப்பட்டிருக்கிறது, தமிழர்களை சிங்களவர்கள் அழித்திருக்கிறார்கள், இதற்கு ஒரு விசாரணை வேண்டும் என்று அமெரிக்கா பகிரங்கமாக கேட்டது. அதற்காக அவர்கள் தரிஷ்மன் தலைமையில் ஜஸ்வின் சூக்கா உட்பட ஒரு 3 பேர் கொண்ட குழுவை அனுப்பினார்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து அவர்கள் வந்தார்கள். இலங்கையிலே பலரை கண்டார்கள், பேசினார்கள், ஆராய்ந்தார்கள். ஆராய்ந்து விட்டு அவர்கள் சொன்னார்கள், 40,000 பேர் இந்த போரிலே காணவில்லை, 40,000 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் உலக நாடுகள் விழித்துக் கொண்டன. உண்மைதான், தமிழர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். மன்னார் ஆயர் சொல்கிறார், 1,40,000
தர்ஸ்மன் அவருடைய அறிக்கை சொல்கிறது 40,000 பேர் இல்லை என்று. இதன் பிற்பாடு அமெரிக்கா 2012ஆம் ஆண்டு ஜெனீவாவில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. இலங்கையிலே மனித உரிமைகள், மனித குலத்துக்கு எதிரான குற்றம் புரியப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு நியாயமான தீர்வு வேண்டும். இலங்கை அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். நியாயமான தீர்வு காணப்பட வேண்டும். குற்றம் இழைத்தவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். தவறினால் நாங்கள் ஒரு சர்வதேச பொறிமுறையை நகர்த்துவோம். இது அமெரிக்கா சொன்ன வசனம். இதன் பிற்பாடு ஒரு இடங்கள் அமெரிக்கா இடைவெளி கொடுத்தது. இலங்கை அதில் எதுவும் செய்யவில்லை. 2வது தடவை 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அதே தீர்மானத்தை இன்னும் கொஞ்சம் பலமாக அமெரிக்கா கொண்டு வந்தது. அப்பொழுது அதை என்னொன்று சேர்த்தார்கள். தமிழருடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, தமிழருடைய குற்றங்கள் நியாயப்படுத்தப்படவில்லை, அவர்களுக்கு தீர்வில்லை. உடனடியாக வடக்கு மாகாண சபை தேர்தல் செப்டம்பர் மாதம் நடத்தப்பட வேண்டும். இது இலங்கை அரசு எடுத்த தீர்மானம் அல்ல, சர்வதேசம் எடுத்த தீர்மானம். அமெரிக்கா தன்னுடைய பிரேரணை கொண்டு வந்தது. நான் 2 தடவை ஜெனீவா போயிருந்தேன். நான் 12 நாட்கள் இந்த வருடம் 2011ஆம் ஆண்டு சூரிச்சிலிருந்து ஒவ்வொரு நாட்களும் நான் ட்ரெயினில் ஜெனீவா போய் அந்த ஜெனீவாவிலே நான் கலந்து வந்தேன். ஆகவே மிக தெளிவாக உலகம் செய்தியை சொன்னது, நீ செய், இல்லை என்றால் நாங்கள் செய்விப்போம். ஆகவே வருகிற நவம்பர் மாதம் இலங்கையினுடைய கொழும்பிலே காமன்வெல்த் மாநாடு நடைபெற இருக்கிறது. இலங்கைக்கு ஒரு பெரிய தலையடி. கனடா நான் வரமாட்டேன் என்று சொல்வது, பிரித்தானியா பகிஷ்கரிக்க வேண்டும் என்றார்கள். செந்தமன் சீமான் வைகோ அவர்கள் ஊர்வலம் நடத்துகிறார்கள். இந்தியா போகக்கூடாது. பாருங்கள், உலகத்தில் இருக்கிறவர்கள் எங்களுக்காக பேசுகிறார்கள், அவர்கள் எங்களுக்காக கலைக்கிறார்கள். ஆனால் இது எல்லாம், இந்த அழுத்தங்கள் எல்லாம் இலங்கையை இந்த தேர்தலை நடத்துவதற்கு தூண்டியிருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு தீர்வு இல்லை. நாங்கள் ஒரு ஆரம்ப புள்ளியாகவோ அல்லது ஒரு இடைக்கால தீர்வாகவோ நாங்கள் இதை கொண்டிருக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், 1987ஆம் ஆண்டு இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்தபொழுது தமிழக விடுதலை புலிகள் அப்பொழுது பரவாக இருந்தார்கள். அவர்கள் இலங்கைக்கும் தமிழக விடுதலை புலிகளுக்கும் இடையில் நடைபெற்ற யுத்தத்தில், அதுவும் வடமராட்சியிலே ஆபரேஷன் லிபரேஷன், அதிலே விடுதலை புலிகள் பின்வாங்கிய நேரத்தில் 86ஆம் ஆண்டு கரும்புலி என்கிற உயிராயுதத்தை முதன் விடுதலை புலிகள் பிரயோகித்தார்கள். அப்பொழுது கரும்புலி மில்லர் நெல்லியடி மகாவித்தியாலயத்தில் தாக்குதல் நடத்தினார். ஆடிப்போன இலங்கை அரசு இந்தியாவை நாடியது. அதனால் தான் ஒப்பந்தம் வந்தது. இனி தன்னால் முடியாது. 87ஆம் ஆண்டு இறுதியிலே இலங்கையினுடைய சட்டக்கல்லூரியிலே மாணவர்களை சந்தித்த ஜே.ஆர். ஜெயவர்தன சந்திக்கிற பொழுது மாணவன் கேட்டான், இந்திய படைகள் இங்கு வந்திருக்கின்றன, எங்கள் நாட்டை அவர்கள் பிடித்து விடுவார்கள். அப்பொழுது ஜே.ஆர். சொன்னார், இல்லை, நான் எங்கள் நாட்டை பாதுகாத்திருக்கிறேன், இந்திய படைகளை கொண்டு வந்து பாதுகாத்திருக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு தெரியும், அந்த நேரம் விடுதலை புலிகளுடன் மோத முடியாது, பலம் இருக்கவில்லை. அதனால் இந்திய படைகளை கொண்டு வந்தார்கள். நாங்கள் அப்பொழுது ஒரு முறை அளிக்கப்பட்டோம். அந்த காலத்தில் திலீவன் ஒரு சாதாரண கோரிக்கைகளை முன்வைத்து செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இருந்தான். இந்த தீவிரம் 3ஆம் நாள் என்று நான் நினைக்கிறேன். செப்டம்பர் 24ஆம் தேதி திலீவன் சாவை தழுவிக் கொண்டார் எங்களுக்காக. ஆகவே இந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த நாட்களை நாங்கள் 87 என்ன செய்தோம்? அந்த 87 திலீவன் சென்று குமுறி எழுந்த மக்களுடைய மனங்கள் ஆறுவதற்குள் அந்த காலத்தில் விடுதலை புலிகள் பொறுக்கி எடுக்கப்படக்கூடிய தளபதிகள் குமரப்பா புலேந்தர் உட்பட 17 இளைஞர்கள் கடலில் வைத்து இந்திய கடற்படைகளால் காட்டிக் கொடுக்கப்பட்டு ஸ்ரீலங்கா கடற்படையால் கைது செய்யப்பட்டார்கள். படாலிக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அங்கிருந்து அவர்கள் கொழும்புக்கு கொண்டு செல்ல முற்பட்ட பொழுது அவர்கள் கொள்கையின்படி நஞ்சை உண்டார்கள். அதனால் போர் வெடித்தது அக்டோபர் 10ஆம் தேதி. இதெல்லாம் இந்த ஒப்பந்தத்தின் வருகின்ற அம்சங்கள். ஆகவே நாங்கள் 13வது சரத்தை பற்றி பேசுகிற பொழுது, இலங்கை இந்திய ஒப்பந்தம் பற்றி பேசுகிற பொழுது, தியாகம் செய்தவர்கள், வரலாற்றிலே வந்தவர்கள் எல்லாம் நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் அதன் பின்னர் யுத்தத்திலே புலிகள் வென்றார்கள். நாங்கள் 90களில் வரி புலிகளோடு அவர்களை பார்த்தோம். இதெல்லாம் நடந்து முடிந்து நாங்கள் இப்பொழுது அந்த கொண்டு வந்த வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்தை விட்டு, அதிலே இலங்கை அரசியல்களுக்கு எதுவும் இல்லை என்ற சூழல்களை விட்டு இப்பொழுது வடக்கு மாகாணத்தை பார்க்கிறோம். இந்த ஒப்பந்தம் பேசிய அவர்களுக்கு இலங்கை அரசால் கிழிக்க முடியாது. வடநாயக்காவோடு செல்வா ஒப்பந்தம் செய்தார், கிழித்தறிந்தார்கள். டட்லியோடு செய்தார், கிழித்தறிந்தார்கள். ஜே.ஆரோடு பேசியதெல்லாம் தூக்கி குப்பையிலே போடப்பட்டது. பிரேமதாசா புலிகளை ஏமாற்றினார். சந்திரிகா ஒரு பொதிய தூக்கி காட்டி போட்டு அதை திறந்து காட்டாம வச்சுட்டார் பேசாம. அவர் அப்படியே ஏமாற்றினார். அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க சொல்கை முன்னிலையில் ஒரு சர்வதேச ஒப்பந்தம் செய்தார் பிறந்தவன் பிரபாகரன். ஆனால் அதுவும் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டது. அவர்கள் சுனாமி நடந்தபோது கூட புலிகள் ஒத்து நாங்கள் சிறானந்த அமைப்பு ஊடாக மக்களுக்கு பணி செய்ய தயாரானார்கள். எந்த காலத்தில் நாங்கள் சமாதானத்தை விரும்பவில்லை. நாங்கள் எந்த காலத்தில் சமாதானத்துக்காக உழைக்கவில்லை. நாங்கள் எல்லா காலமும் தமிழர்கள் சமாதானத்துக்காக பேசுவோம். நாங்கள் சமாதானத்துக்காக எங்களை அர்ப்பணித்தவர்கள். அதற்காக எத்தனையோ
உயிர் தியாகங்களை நாம் செய்திருக்கிறோம். ஆனால் இலங்கை அரசு மாறி மாறி வந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுகள் எங்களை ஏமாற்றி இருக்கின்றன. அதற்கான சில அடிவண்டிகளை வைத்திருப்பார்கள், வைத்துக் கொண்டங்களை அளிப்பார்கள். ஆகவே இந்த நிலையில் வந்த இந்த ஒப்பந்தம் இந்த தேர்தலிலே இப்பொழுது நடத்தப்படுகிற பொழுது சர்வதேசம் சொல்லுகிறது, நீங்கள் தேர்தலை கேளுங்கள், மக்கள் ஆணையை எடுங்கள், அப்பொழுதுதான் நாங்கள் இலங்கை அரசு சொல்ல முடியும். தமிழர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பின்னால் நிற்கிறார்கள், அவர்கள் கேட்கிறார்கள், தங்களுக்கு நிரந்தரமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய தீர்வு தேவை, நீ அந்த தீர்வை கொடு. ஏனென்றால் எங்களிடம் இன்று சர்வதேசம் தான் பலம், எங்களிடம் ஆயுதங்கள் இல்லை, நாங்கள் பேசக்கூடிய வல்லமை இல்லை, எங்களிடம் சமவலம் இல்லை. ஆனால் சிலர் கேட்கிறார்கள், விடுதலை புலிகள் உங்களை கொண்டு போய் முள்ளிவாய்க்கால விட்டார்கள், திரும்பவும் டிஎன்ஏ கொண்டே முள்ளிவாய்க்கால விட போகிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், விடுதலை புலிகள் எங்களை முள்ளிவாய்க்கால விடவில்லை. விடுதலை புலிகள் எங்களை ஐக்கிய நாடுகள் சபையுடைய கதவை திறந்து அதற்குள் தான் விட்டிருக்கிறார்கள். சர்வதேசம் எங்களுக்காக பேசுகிறோம். ஆனால் இந்த சர்வதேசத்துடைய அழுத்தம், சர்வதேசத்துடைய பிரஷர் இன்று எங்களுக்கு ஒரு தீர்வை நோக்கி நகர ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது. ஆகவே சர்வதேசம் எங்களுக்கு இருக்கிற இந்த சூழலை நாங்கள் சாதகமாக பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது சிரியாவிலே பெரிய யுத்தம் நடக்குது. அமெரிக்காவின் பார்வை அங்கே இருக்கு, இலங்கையுடைய பார்வை மாறி செல்லுமோ என்னுடைய இயக்கம் எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் ஒரு ராஜ்யாந்த ரீதியாக அடைய வேண்டும். ஆகவே நவநீதம் பிள்ளை வந்தார், நீங்க பார்த்திருப்பீங்க, உலக நாடுகள் அவர் போவது குறைவு. இங்கே வந்தால் ஒரு கிழமை நின்றார், யாழ்ப்பாணம் வந்தார், பரந்த நாள் வந்து அவர் முல்லைத்தீவுக்கு போனார், முள்ளியோலைக்கு போனார், கிளிநொச்சிக்கு போனார், மக்களையும் சிலரை கண்டார், சிலர் ரோட்டில் இருந்து அழுதார், அவரை சந்திக்க விடவில்லை. இதெல்லாம் இந்த மண்ணிலே நடந்தது. நவநீதம் பிள்ளை வந்து மக்களை சந்திக்கிற பொழுது சிலர் அழுத பொழுது அவர் கட்டி அணைத்து சொன்னார், பயப்படாதே, நான் சும்மா வரவில்லை, நான் நியாயமாக நடப்பேன், என்னால் முடியும். அவர் ஒரு இந்திய வம்சாவளி தமிழர், அவர் தென்னாப்பிரிக்காவிலே பிறந்தவர், அந்த நாட்டிலே அவரும் விக்னேஸ்வரன் மாதிரி ஒரு உச்ச நீதிமன்ற நீதியரசராக இருந்தவர். இன்று ஒரு உலக நாடுகளிலே ஒரு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் கழகத்தின் தலைவியாக இருக்கிறார். ஒரு நவநீதம் பிள்ளை என்ற பெயருக்கு இந்த இலங்கை அரசு ஆடி போகிறது. காரணம் பேர் தமிழர், ஆனால் அவர் நியாயமானவர். வருகிற 25ஆம் தேதி அவர் ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு இடைக்கால அறிக்கையை இலங்கை பற்றி சமர்ப்பிக்க இருக்கிறார். ஆகவே அவர் அறிக்கை சமர்ப்பிப்பது முதல் நாங்கள் அவருக்கு ஆணை கொடுக்க வேண்டும். தமிழர்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல நவநீதம் பிள்ளைக்கும் ஆணை கொடுக்க வேண்டும். நீ கொடுக்கிற அறிக்கை எங்களுக்கு ஒரு நிரந்தரமான கௌரவமான தீர்வை, அது எங்களுடைய மரவழி தாயக மண்ணில் நாங்கள் பிறந்து வளர்ந்து அள்ளி விளையாட்டிய வடக்கு கிழக்கு இணைந்த எங்களுடைய தாயக மண்ணில், எங்களுடைய சரித்திரபூர்வமான மண்ணில் அந்த தாயகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, எங்களுடைய சுயநல உரிமை ஏற்றுக்கொள்ளப்பட்டு, எங்களுடைய தமிழ் தேசியம் அங்கீகரிக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும். இது எங்களுடைய அடிப்படை அபிலாஷம், எங்களுடைய தேசிய அபிலாஷம், இது இந்த இனத்தின் அடையாளம். நாங்கள் இதை விட முடியாது. இது நாடு பிரித்தல் அல்ல, தயவுசெய்து வருவா விளங்க வேண்டும். நாட்டை பிரிப்பது, நாட்டை பிரிக்குமாறு நாங்கள் கோரவில்லை. அது போராடுகிற போது நாங்கள் கேட்டிருந்தோம், கொள்கையை சொன்னோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் நாடு பிரிக்க வேண்டும் என்று அப்பொழுதும் கூட நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு ஒரு தீர்வை தா. அது திண்டுவிலே பேசினோம், ஒரு கோட்பாடு கொண்டு வந்தோம், ஒஸ்லோவிலே பேசினோம். நாங்கள் ஏன் பேசவில்லை? ஆயுதங்களை கூட இந்திய படைகள் வந்த பொழுது விடுதலை புலிகள் ஒப்படைத்தார்கள். உயிரை கொடுத்த ஆயுதங்களை கூட நாங்கள் ஒப்படைக்கிறோம், இந்தியாவிடம் எங்களை ஒப்படைக்கிறோம், இந்தியா எங்களை பார்க்கும் என்று தலைவர் பிரபாகரன் 4 லட்சம் மக்களுக்கு முன் சுடுமலையிலே சொன்னார். நாங்கள் எங்களுடைய எல்லாவற்றையும் இந்தியாவை நம்பி ஒப்படைக்கிறோம் என்று. ஆனால் வந்த இந்தியா எங்களுக்கு எதிராக திரும்பியது. ஏஆர் திருப்பப்பட்டார்கள், எல்லாம் முடிந்த வரலாறுகள். ஆனால் நாங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த சூழலை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துவோம்? அது எங்களிடம் ஆயுதங்கள் இல்லை. நாங்கள் சர்வதேசம் என்ற பலத்தோடு இருக்கிறோம். அந்த பலத்தை நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்த வேண்டும். அதில் ஒரு வழிதான் இந்த தேர்தல். ஆகவே இந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெறுவதன் மூலம் எங்களுடைய செய்தியை சர்வதேசத்துக்கு சொல்லுகிறோம். தமிழன் தனித்துவமான மொழி அடையாளம் கொண்டவன், அவனுக்கு ஒரு நில அடையாளம் இருக்கிறது, அவனுக்கு அந்த கலை பண்பாட்டு கலாச்சார அடையாளம் இருக்கிறது, அவன் இந்த மண்ணின் சொந்தக்காரன், அவன் தன்னைத்தானே ஆளுகின்ற ஒரு சுயாட்சியை கேட்கிறான், சமஷ்டி தீர்வை கேட்கிறான். அமெரிக்காவில் நல்ல சமஷ்டி இருக்கிறது, 50 மாநிலங்கள் அமெரிக்காவில் ஸ்டேட்டாக இயங்குகிறது. கனடாவிலே நல்ல ஒரு சமஷ்டி இருக்கிறது. அங்கே இருக்கிற கியூபெக் மாநிலம் நீ பிரிந்து போன்னு கனடா சொல்லுகிறது. அவர் சொல்றா, இல்லை நான் உன்னோட இருப்பேன் என்றார். எல்லாவற்றையும் விட சுவிஸ் நாட்டிலே ஒரு தரமான சமஷ்டி இருக்கிறது. 4 மொழி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கடிதம் 4 மொழியிலே போகும், அந்த நாடு சந்தோஷமாக இருக்கிறது. ஏன் இந்தியாவிலே தமிழ்நாடு மொழி அடிப்படையில் தமிழ் மொழி பேசுகிறவர்கள் தமிழ்நாட்டு மாநிலம்,
கேரளாவுக்கு கேரள மாநிலம், கர்நாடகா, குஜராத், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் தனித்தனி மாநிலங்கள். அங்க 216 மொழி பேசுவது இருக்காங்க. நாங்கள் கேட்கிறோம் இந்த இலங்கை தமிழ் மொழி பேசுகின்ற மொழியின் அடிப்படையில், சமஷ்டி அடிப்படையில் எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும். இது நாடு பிரித்தல் அல்ல. நாங்கள் ஆயுதங்கள் தூக்க சொல்லி யாரையும் நாங்கள் சொல்லவில்லை. எந்த காலத்திலும் எங்களுடைய தலைவர்கள் யாரும் நீங்கள் ஆயுதங்கள் தூக்குங்கள் என்று யாரும் கேட்டதில்லை. நாங்கள் தெளிவாக உணர வேண்டும். 83ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறையிலே குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் கண் தோண்டி கொல்லப்பட்டாங்க. அந்த காலத்தில் தங்கத்துறை நீதிமன்றத்தில் மரண தண்டனை தீர்க்கப்பட்ட பொழுது சொன்னார், நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல, நாங்கள் ஆயுதங்கள் தூக்க நிர்பந்திக்கப்பட்டோம். இவற்றை தெளிவாக சொன்னார். அதே போல தலைவர் பிரபாகரன் அவர்கள் 1985ஆம் ஆண்டு அனிதா பிரதாப் அவர்களுக்கு அளித்த பேட்டியில் சொன்னார், வரலாறு எங்கள் மீது ஆயுதங்களை திணித்ததே தவிர நாங்கள் விரும்பிய ஆயுதங்களை தூக்கவில்லை. இப்பொழுதும் நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் ஆயுதங்கள் மீது விருப்பங்கள் கொண்டவர்கள் அல்ல, நாங்கள் நாட்டை பிரிக்க சொல்லி சொல்லவில்லை. நாங்கள் இந்த நாட்டுக்குள் ஐக்கிய இலங்கைக்குள் எங்களுக்கு ஒரு சமர்ச்சி அடிப்படையில் நியாயமான கௌரவமான தீர்வு வேண்டும். அது நியாயமான, அது ஐக்கிய நாடு சபையினுடைய சரத்தின்படி நாங்கள் கேட்கிறோம். ஏனென்றால் கடந்த 70 ஆண்டுகள் இந்த மண்ணிலே இன ரீதியாக சிங்கள இனத்தால் தமிழினம் கொல்லப்பட்டது. அல்லை கந்தனாய் 56ஆம் ஆண்டு 186 விவசாயிகள் சிங்கள காடுகளால் வெட்டி கொல்லப்பட்டார்கள். 78, 76, 83 தமிழர்கள் கலவரம் என்ற பேரில் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். அகதிகளாக இந்த மண்ணுக்கு வந்தார்கள். இன்றைக்கு நாவல் நகர் இருந்தாங்க, சம்புக்குளம் இருந்தாங்க, மாயாவூர் இருந்தாங்க, அல்லது கிளர்ச்சியில தொண்டமான் நகர், பாரதிபுரம், இந்த மக்கள் எப்படி இங்கே வந்தார்கள்? சிங்கள வன்முறைகளால் சிங்கள காடுகளால் கொல்லப்பட்டு தொண்டு உண்டாக்கப்பட்டு அவர்கள் உடுத்த உடுப்பொழுது வந்தார்கள். நாங்கள் ஆதரித்தோம், வரவேற்றோம், எங்கள் மண்ணிலே இடமளித்தோம். அவர்கள் சந்தோஷமாக குடிவாழ்கிறோம். அவர் ஒன்றை நாங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சிங்களவர்கள் எங்களுக்கு தீர்வு தர தயாரில்லை. நேற்று முன்தினம் கூட உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே வந்த அந்த இடதுசாரி பெருச்சாளிகள் 3 பேர், இந்த வி குணசேகரன், வாசுதேவ நாணயக்காரர், மற்றொருவர் விசவிதாயன், இந்த 3 பேரும் யாழ்ப்பாணத்தில் பத்தியாரமாக நடக்கிறாங்க. இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் விஞ்ஞாபனம் செய்திருக்கிறது. அது மிக மோசமானது. மீண்டும் சைனத் குப்பிகளை பற்றி அவர் பேசுகிறார்கள். சைனத் குப்பி என்றால் என்ன? நாங்கள் சைனத் குப்பியை வெறும் குப்பியாக நாங்கள் பார்க்கவில்லை. அது எங்கள் இனத்தின் அடையாளம், அது எங்கள் இனத்தின் பாதுகாப்பு, அது எங்கள் இனத்தின் ரகசியம். அதை நாங்கள் உயர்ந்த பொருளாக பார்க்கிறோம். இதை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆகவே எப்பொழுதும் ஜனாதிபதியின் வேட்டியை பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த இடதுசாரி பெருச்சாளிகள் நாங்கள் கொல்லப்பட்டவர்கள் பேசினார்கள் அல்ல, எங்களுக்காக குரல் கொடுத்தார்கள். இவர்கள் சிங்கள தலைவர்கள் காலங்காலமாக இப்படித்தான் செய்வார்கள். ஆகவே சர்வதேசம் எங்களுக்கு இருக்க இன்றைய பலம். சர்வதேசங்களை மிக கவனமாக பார்க்கிறது தேர்தலை. பாருங்கள், நாளை ஜப்பானுடைய தூதுவர் என்னோடு காலமே பேசினார். நாங்கள் நாளை மறுதினம் வருகிறோம். ஸ்ரீதரன் உங்களை சந்திக்கலாமா? நாங்கள் அலுவலகத்து நிச்சயமாக பிரித்தானிய தூதரத்தை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். மொத்தமாக கிட்டத்தட்ட 240 பேர் நாளை மறுதினம் இங்கே வருகிறார்கள். தேர்தலை கண்காணி 3 மாகாணங்களில் தேர்தல் நடக்கிறது. மற்ற மாகாணங்கள் போகவில்லை. வடக்கு மாகாணத்தில் வருகிறார்கள். ஏனென்றால் தெரியும், அநியாயம் முழுக்க இங்குதான் நடக்குது. அரசு உத்தியோகர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். சமுர்த்தி உத்தியோகர்கள், தொண்டர் ஆசிரியர்கள், பாடசாலை ஊழியர்கள், இவர்களெல்லாம் இந்த அரசு இந்த இபிடிபியுடைய சந்திரகுமா, அதனை விட அரசுடைய ஊழியர்கள், நெல் திட்ட பணியாளர்கள் கட்டாயப்படுத்தி அவர்களை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துகிறார்கள். அதனை விட இன்று நான் கேள்விப்பட்டேன், கிளிநொச்சி மாவட்ட ராணுவ தளபதி கட்டாய ஓடுகள் அந்த சிஎஸ்டியில் வேலை செய்கிறவர்கள் அவருடைய வாக்காளர் அட்டையை போட்டோ காப்பி செய்து கொடுக்க வேண்டும், அடையாள அட்டை போட்டோ காப்பி செய்து கொடுக்க வேண்டும், அதனால் கடிதம் கொடுக்க வேண்டும். நான் கட்டாயம் கீதாஞ்சலி தான் போட வேண்டும். இந்த கீதாஞ்சலி யார்? கீதாஞ்சலியில கணவனே காணாமல் போனார். அவர் ஒன்றை 2 பேட்டி கொடுத்தார். என் கணவனை காணவில்லை என்று பிபிசி கொடுத்தார். உங்க மனுஷனை உங்களால் தேடி பிடிக்க முடியல. நீங்க வார எங்கள்கிட்ட வாசிட்டு ஜனாதிபதியை கொண்டு இழுவிடத்துக்கு போவார். இவர்கள் எல்லாம் உங்களை வந்து இந்த மக்களை ஏமாற்றுகிறார். நீங்கள் சரியான வழிகளை புரிந்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் உங்களிடம் தெளிவிருக்கிறது. ஆனால் வராதவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த மண்ணில் நாங்கள் களவாடி செத்தவர்கள். எங்களுடைய சொத்துக்கள், நாங்கள் கொண்டு போய் போட்ட நகை எவ்வளவு, நாங்கள் விட்ட நகை, நாங்கள் வைப்பாசு வச்ச நகை எவ்வளவு, நாங்கள் கொண்டு போய் போட்ட சொத்துக்கள் எவ்வளவு, எங்களுடைய வாகனங்கள் எவ்வளவு, அது ஒரு 10 வீதத்தை கூட இன்னும் அபிவிருத்திக்காக இந்த அரசாங்கம் பயன்படுத்தவில்லை. உங்களுக்கு நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் நினைக்கிற 8-10 கண்டெய்னர்களில் காசு மட்டும் அரசாங்கம் எடுத்துக்கிறது. கிட்டத்தட்ட 14 கண்டெய்னர்கள் அவர்கள் தங்க நகைகளை கொண்டு போயிருக்காங்க. சரத் பொன்னியா சொன்னார், தானே 2300 கிலோ தங்கத்தை கொடுத்தேன். எங்கே
செய்யும். இதெல்லாம் யாருடைய காசு? என்னிடம் கூட 6 ரிசீட் இருக்கிறது. வைப்பத்தில் அடைவற்ற ரிசீட் நான் இப்பொழுதும் வச்சிருக்கிறேன். நான் கேட்டேன், பாராளுமன்ற உண்மை காட்டி கேட்டேன், எப்ப தருவீர்கள்? ஆகவே நாங்கள் இந்த அபிவிருத்தி யாருடைய காசும் அல்ல, எங்களுடைய காசு. அவர்கள் தருகின்ற பணத்தை வேண்டுங்கள், அவர் தருகின்ற பொருட்களை வேண்டுங்கள். அவர் இன்னும் எங்களை கடனை முடிக்க அவருக்கு இன்னும் 15-20 வருஷம் செல்லும். அவர் தந்து முடிக்க மாட்டார். ஆகவே நாங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த மண்ணிலே மிகக்கூடிய ஒரு அநியாயங்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்கிறோம். வன்முறைகளையும் அவர்கள் அடக்குமுறைகளையும் கையாள மிக எத்தனிக்கிறார்கள். சிங்கள பேரினவாத பௌத்தம் அல்லது பௌத்த பேரினவாதம் இந்த மண்ணில் தமிழர்களுக்கான தீர்வை பற்றி சிந்திக்கார். ஜனாதிபதி ஒன்று பேசினார், கிள்ளச்சிக்கு வந்தார், 11 தோழர்களோடு வந்தார். இலங்கைக்கு இந்த விஜயனும் 11 தோழர்களும் வந்து நாசவர்த்த மாதிரி அவரும் 11 தோழரோடு எனக்கு கிள்ளச்சிக்கு வந்தார். வந்து போட்டவர் ஏதாவது 13 திருத்தம் பற்றி பேசினாரா? தமிழர்களுக்கு தீர்வு கட்டி பேசினாரா? பேச மாட்டார். ஏனென்றால் அவர்களுக்கு தீர்வு கொடுக்கிற எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய நிகழ்ச்சி நிலையில் இந்த மாகாண சபை என்பது ஒரு பெரிய இடியாக மாறி 2வது நிகழ்ச்சி நிலை உடைந்திருக்கிறது. அவர்கள் நினைத்தார்கள் மாகாண சபை நடத்தாமல் இப்படியே சொல்லி அபிவிருத்தி என்று தமிழர்களை அப்படியே ஏமாற்றலாம் என்பதில் மிக கவனமாக இருந்தார். ஆகவே நாங்கள் இந்த மாகாண சபையை தீர்வாக இல்லை என்றால் இதனை ஒரு தொடக்க கல்லாக ஒரு புள்ளியாக நாங்கள் பார்க்கிறோம். இதிலிருந்து நாங்கள் சில காரியங்களை ஆற்ற முடியும், நாங்கள் சில சட்டங்களை இயற்ற முடியும். கலையரசன் இருக்கார், மாகாண சபை உறுப்பினர் கிழக்குமார் சபை, எங்களிடம் அதிகாரம் இருந்தால் நாங்கள் சட்டங்களை இயற்றலாம், ஏற்றி பார்க்கலாம். முடியாவிட்டால் போராடுவோம். இது கூட ஒரு போராட்டம். நீங்கள் வாக்களிப்பார், உண்மையில நீங்கள் ஒரு ஜனநாயக போராளி, உங்களிடம் ஆயுதம் வாக்குச்சீட்டு, நீங்கள் சரியாக வாக்களிக்க வேண்டும். நாங்கள் இந்த ஜனநாயக போராட்டத்தில் சர்வதேசத்துக்கு ஒரு நல்ல செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும். சொல்லுவதன் மூலம் எங்களுடைய இலக்கு நோக்கி மெல்ல மெல்ல எங்களால் நகர முடியும். முதல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாங்கள் முடியும். நாங்கள் தோற்று போன இனம் அல்ல. தயவுசெய்து முதல் தோல்வியை நாங்கள் தூக்கி எறிய வேண்டும். நாங்கள் நினைக்கலாம், சரி ஆயுத ரீதியாக நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம். நான் அதை நிராகரிக்கவில்லை. அரசியல் ரீதியாக நீங்கள் காலங்காலமாக இருந்தவர்கள் உங்களுக்கு தெரியும். 77 இருந்த அரசியலை விட 2009 வரை இருந்த அரசியலை விட இப்பொழுது நாங்கள் நல்ல பலமாக இருக்கிறோம். இன்று எங்களுக்கு சர்வதேச அங்கீகாரம் இருக்குது. எங்களுக்கான சர்வதேசம் பேசுகிறது. இந்தியாவிலே ஒரு பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். எத்தனை பேர் எங்களுக்காக உயிரிழந்தாங்க. நாங்கள் முத்துக்குமார், செங்கோடி இவரை கூட 20 பேர் தீ கொடுத்தார்கள். அண்மையில் சென்ற வாரம் கூட எங்களுடைய கிள்ளச்சி மண்ணோடு சார்பான செந்தில்குமரன் எலிவாவிலே தீ கொடுத்து மரணமானார். யோசித்து பாருங்கள். இவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே அடையாளங்களை வைத்து செல்கிறார்கள். ஆகவே நாங்கள் உலகமெல்லாம் 13 லட்சம் தமிழர்கள், ஈழத் தமிழர்கள் ஏதிரிகளாக வாழ்கிறார்கள். புலம்பெயர் தமிழர்களாக டயஸ்போராவாக இருக்கிறார்கள். நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், அவர்களை சந்தித்திருக்கிறேன். அவரிடம் கொள்கை ரீதியான பிடிப்போடு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு பலம் இருக்கிறது. நாங்கள் 77 இந்த டயஸ்போரா பலத்தை நாங்கள் கொண்டிருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நாங்கள் அந்த பலத்தை வைத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரிய வேண்டும் ஒரு உண்மை, உலகத்திலே டயஸ்போரா என்ற சொல் யூதர்களிடம் இருந்தான் வந்தது. உலகத்தில் ஒரு பலமான டயஸ்போராவாக அவர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அந்த டயஸ்போரா தேவையில்லை. அவர்கள் இப்பொழுது இருப்பது டயஸ்போரா உலகத்தில் தமிழ் டயஸ்போரா. இந்த தமிழ் டயஸ்போரா நல்ல பலமாக இருக்கிறது. நான் சென்ற 2013 மார்ச் மாதம் எலிவாவில் நான் நிற்கிற பொழுது அங்கே அந்த 4000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் அந்த இடத்திலே வந்து போராடினார்கள். கொடியோடு வந்தார்கள். கிட்டத்தட்ட 4000-5000 பேர் வேறு ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்களும் அவ்வாறு அந்த இடத்துக்கு வரவில்லை. ஆகவே தமிழ் டயஸ்போரா என்பது மிக பலமாக இருக்கிறது. அந்த பலம் என்பது உடையாமல் இருக்கும், அதை அழிக்க முடியாது. ஆகவே அவர்களுடைய பலம் தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கள் உறவுகள், தொப்புள் கொடி உறவுகள், ஒவ்வொருடைய கருத்தும் எண்ணங்களும் எங்களுக்கான பெரிய பலம். நாங்கள் யாரையும் நிராகரிக்க முடியாது. அவர்களோடு சேர்ந்து நாங்கள் எங்களுடைய இலக்கு நோக்கி பயணிப்போம். அதனால் இந்த தேர்தல் என்பது பலருடைய எதிர்பார்ப்புகளை எங்களுடைய டயஸ்போரா, தமிழ்நாட்டு தமிழர்கள், அதனை விட ஒரு சர்வதேசம் இவற்றுக்கு சொல்லுகின்ற ஒரு செய்திதான் இந்த தேர்தல். ஆகவே ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. எங்களுக்காக இந்தியாவில் 20 பேர் தீ குளித்தார். எங்களால் யாரும் தீ குளித்தோமா? ஒரு முத்துக்குமார், ஒரு செல்வடி இவர்களை போல எங்களால் முடியுமா? ஆகவே அவர்கள் எங்களுக்கு செய்கிறார்கள் என்றால், ஒரு செந்தில்குமரன் சாகுறான் என்றால், என்னால் இந்த ஜனநாயக ரீதியான வாக்கை என் இனத்துக்கு அளிக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. அதிலேதான் ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. நாங்கள் வாக்களிப்பது பொருத்தமானவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். தம்பி சுவிஸ்கரன் சொன்னார், தமிழ் தேசிய கூட்டமைப்பில்
5 கட்சிகள் இருக்கிறது. தமிழரசு கட்சி, தாய் கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி, கெலோப்புல டிபிஆர்ல இந்த 5 கட்சிகள். கிளிநொச்சி மாவட்டத்துக்கு 4 பேர் ஆசனம், யாழ்ப்பாணத்துக்கு 16 பேர், 19 பேர் கேட்பாங்க. மன்னார் முல்லைத்தீவுக்கு 5 பேர், தலா 8 பேர் கேட்பாங்க. வவுனியாவிலே 6 பேர், 9 பேர் கேட்பாங்க. கிளிநொச்சியில 4 பேர், 7 பேர் கேட்பாங்க. கிளிநொச்சிக்கான பட்டியல் வருகிற பொழுது கட்சியின் தலைவர்கள் இருந்தாங்க. நானும் அந்த நாமினேஷன் கொடுத்துருவேன். அப்போ சொன்னார்கள் கிளிநொச்சியிலே தமிழரசு கட்சிக்கு 2 ஆசனம். நான் சொன்னேன், கிளிநொச்சியிலே 4 உதவி அரசாங்க அதிபர் பிரிவு இருக்கிறது. முதல் நீங்கள் 4 புறம்பா வையுங்கள். 4 ஏற்றி சேர்த்து நாங்கள் 4 பேரை நிறுத்துவோம், நல்லவர்களை நிறுத்துவோம். அதற்கு பின்னர் நாங்கள் இங்கிருக்கிற மக்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆட்களை நிறுத்தலாம். ஆனால் அவர் இருந்தவர்கள் ஒத்துவரவில்லை. எங்களுக்கு 3 ஆசனங்களை தந்தார்கள் உறுதி. ஆனந்தங்களுக்கு 2 ஆசனம் கொடுத்தார்கள். கெலோவுக்கு வந்து ஈபிஆர் கொண்டு கொடுத்தார்கள். கெலோ நான் கேட்டேன், அவரிடம் கேட்டேன், கெலோவிடம் நீங்கள் இந்த ஆசனத்தை தாருங்கள். ஸ்ரீகாந்த் பேசினேன், செல்வன் அடைக்கலாம், செல்வன் அடைக்கலாம் பேசினேன். ஓமோன்னு சொன்னார்கள். கடைசியில் எங்களுக்கு தரவில்லை, ஆனந்த் சங்கரி கொடுத்தார். ஆனந்த் சங்கரி 3 பேரை நியமித்தார். அவரும் அவரோடு சேர்ந்த திருமணமூர்த்தி, இந்த திருவானந்த குமாரி என்ற பெண், இவரை அவர்தான் நியமித்தார். ஆனால் இன்று அவருடைய குழுவில் நியமிக்கப்பட்ட திருமணமூர்த்தி கிழவிலே சேர்ந்து விட்டாரா? அவர் அவரோடு சேர்ந்து தீர்வதில்லை. ஆனந்த் சங்கரி தனியாக நிற்கிறார், திருவானந்த குமாரியும் தனியாகவே செல்கிறார். அவரும் சங்கரியோடு தீர்வதில்லை. நாங்கள் 3 பேரை போட்டோம், 3 பேரையும் கொண்டு வந்திருக்கிறோம். போற இடங்களில் நாங்கள் கொண்டு போவோம். நாங்கள் தந்தவர்கள் என்ன குறை? இவர்கள் அரசியல்வாதிகள் இல்லை. இவர்கள் எங்கே அரசியல் செய்தவர்களா? எங்கே அரசியல் கலைத்துவார்கள்? அல்லது இவர்கள் பரம்பரை அரசியல்வாதிகளா? அதுவும் இல்லை. இவர்கள் கல்விமான்கள். இந்த மண்ணிலே கல்வி ரீதியாக மக்களுக்கு பணியாற்றியவர்கள். அரியட்டம் சார் ஒரு மாகாணத்துடைய பிரதி கல்வி படிப்பாளர். குருநோயா சார் இந்த மாவட்டத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தின் கல்வி படிப்பாளர். எங்களுடைய பசோபுலி ஐயா இந்த மண்ணோடு கொள்கை மாறாமல் இருக்கிற ஒரு மனுஷன். நான் 2-3 தரம் 4ஆம் மாடிக்கார விசாரிச்சாங்க. வவுனியாக கூப்பிட்டாங்க, சலைக்கு மாறி போய் என்னையும் 5 நேரம் கூப்பிட்டாங்க. ஆனா என்ன விட எனக்கு ஒரு சில உரிமைகள் இருக்கு. அவர் அது இல்லாமலே போய் வந்தது. இப்படியான கொள்கை பிடிப்புள்ளவர்களை நான் உங்கள்கிட்ட தந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும், குருராசர் உங்களை தெளிவா சொன்னார் விஷயங்கள். அவர் நேற்று தினம் கூட, நேற்று முன்தினம் கூட ஆங்கிலத்தில் ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு சர்வதேச ரீதியாக அது பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. என்னுடைய நண்பர் ஒருவர் என்ன கேட்டார் இன்றைக்கு, அவர் இந்த ஆங்கிலத்திலே கொடுத்ததை நீங்கள் தமிழில் சொல்ல முடியுமா? நான் சொன்னேன், அவர் கொடுத்தது அவரே தமிழில் சொல்லுவார். அவருக்கே சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறது சொல்லுவார். இல்லை இல்லை நீங்களும் அதை சொன்னால் என்னையும் சொன்னவர் 2 இருக்கும் என்று ஒரு இணையதளம் என்னை கேட்டார். நான் இல்லை, அவர் சொல்றதே நல்ல மன்னன். ஆகவே எங்களிடம் நாங்கள் வல்லமை உள்ளவரை தந்திருக்கிறோம். இந்த மண்ணிலே ஆரோக்கியமானவர்கள். இவர்கள் கொள்கை மாறி போக மாட்டார்கள், உங்களை ஏமாற்ற மாட்டார்கள். ஏனென்றால் அரசியல் உள்ளவர்களாக ஏமாற்றுவார்கள். நான் கூட 3 வருஷங்கள் அரசியல் இருந்துட்டேன். சிலவோட எனக்கும் அந்த குணங்கள் வரக்கூடும். இன்னும் நிறையில்லை. நானும் உங்களோட 20 வருஷம் கூடி குழாது இந்த மண்ணில் திரிஞ்சவன். நான் வாத்தியார புரிஞ்சுகள் இப்பயும் சிறுவாத்தியார் தான் தெரியும். அப்படி இருந்தவன் நான் இந்தியாவை போல பரவாயில்லை. ஆகவே நாங்கள் நல்ல மனிதர்களை தந்திருக்கிறோம். அவருடைய இலக்கங்கள் 1, 5, 7 இது பிள்ளையண்டா சொல்லுங்க. நான் தெரிவு செய்தது, நாங்கள் தெரிவு செய்தது பிள்ளையா? நாங்கள் குற்றம் நடக்கிற பொழுது 30 வருஷங்கள் அழிகிற பொழுது இவர்கள் என்னோட இருந்தாங்க. முள்ளிவாய்க்கல் வந்தாங்க, கடைசி வரை என்ன கம்பி வரைக்கும் இருந்தாங்க. ஆகவே பொருத்தமாக தந்திருக்கிறோம். கண்கண்ட சாட்சி போர்க்குற்றம் நடைபெற்ற இந்த மண்ணில் 140,000 மக்கள் கொல்லப்பட்டாங்க. கொத்து கொத்தா கிடங்களை போட்டு தாக்கப்பட்டாங்க. கொத்தனை குண்டுகள் வீசுகிறவர்கள் நின்றாங்க, பொசுவரத்து குண்டுகளுக்கு வீசுகிறவர்கள் நின்றாங்க. இந்த 3 பேர் சொல்லுவாங்க. துணிந்து சங்கரி சொல்லுவாரா, திருவானந்த குமார் சொல்லுவாரா, அல்ல திருவானூர் சொல்லுவாரா? இவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணாலே கண்டவர் என்னை ஏன் சுட்டாங்க, என்னை ஏன் கலைக்கிறாங்க, என்னை ஏன் 4ஆம் மாடிக்கு எடுக்கிறாங்க? காரணம், இந்த போரை நான் நேர கண்டவன். நான் செஞ்சில சங்கத்தில் இருந்தவன். என்னால் கன விடயங்களை சொல்ல முடியும். ஆதாரபூர்வமாக நான் சொல்லியிருக்கிறேன். பல நாடுகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அரசாங்கத்துக்கு அது பிடிக்கவில்லை. ஆகவே என்னை குழத்திருந்தாங்க, சுட்டார்கள், முடியவில்லை. ஏதோ உங்களுடைய வேண்டுதல்கள் உயிரோடு இருக்கிறேன். அதனால் அடிக்கடி என்னை சொல்ல கொடுக்கிறாங்க. பாருங்கள், என்னுடைய பிள்ளைகள் அம்மிமா வேலன் காந்தன் இன்னைக்கு நின்றால் என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. பேசினாங்க, இனத்துக்காக பேசினாங்க. நான் பேசினேன். நான் பேசியதற்காக அவங்க கொண்டு போனாங்க. இன்னைக்கு அவங்க பூசாவில் இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மண்ணில் தொடர்ந்து நடக்கும். இன்னும் நடக்காத இந்த கூட்டத்துக்கு உரிய முறைப்படி அனுமதி. இன்னைக்கு 26வது கூட்டம், 26 கூட்டம் நடத்தினாங்க. அனுமதி இல்லாம செய்யமானாங்க. கூட்டம் நடத்துறோம். யாரோ ஒருத்தர் வந்து கேட்கிறார், அனுமதி இருக்கான். எவ்வளவு தூரம் நிலைமையை சிரித்து பாருங்க. அனுமதி இருக்கான் என்ன கேட்கணும். அதான் நான் சொன்னான், கூப்பிட்டு பயில வேண்டி போ வரைக்கும் அவர் இந்தியன். இதுதான் எங்கள் நாட்டு நிலைமை. நாங்கள் சாகிறதுக்கு பயப்படுகிறோம். சாவு என்பது எழுதப்பட்ட விதி.
அதை இனக்கண்டானே உங்களுக்கு கண்டாங்க, அது போன நேரம் நடக்கும். ஆனால் அதை யாரும் தடுக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நினைத்தால் அதை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. அதே போல இறைவன் கொடுக்கக்கூடாது என்று நினைத்தால் அதை எந்த மனிதனாலும் கொடுக்கவும் முடியாது. இதை நீங்க தெளிவா இருக்கணும். விதி என்றதும் அதான் எழுதப்பட்டதா. அது இன்றைக்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம், நாளை மறுநாளும் வரலாம். ஆனால் நாங்கள் அந்த காலத்துக்குள் எங்களை இழந்தவர்களாக முடியாது. நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நாளை இந்த மண்ணில் கிளர்ச்சி என்கிற மண்ணிலே பிறந்து வளர்ந்தவன், இந்த ராமநாதபுரம் வட்டக்கட்சியிலே ஸ்ரீதரன் தவண்டு திரிந்தவன். இவன் நாளை இந்த மண்ணிலே இருந்து அரசாங்கத்தோடு போய்விட்டான் அல்லது காட்டி கொடுத்தான், இனத்தை ஏளனம் செய்தான் என்றால் என்னை மட்டுமல்ல கேட்பார்கள். என்னிடம் நீங்கள் போகிற பொழுது நான் ராமநாதபுரம், நான் வட்டக்கட்சி, நீ ஸ்ரீதரன் தவறா துரோகி என்று பார்ப்பார்கள். ஆகவே ஒருவன் செய்கிற தவறு ஒரு கேசத்தை எப்படி மாற்றுவதை சிந்தித்து பாருங்கள். ஆகவே நீங்கள் நம்பி வாக்களிக்கிறீர்கள், எங்களை நம்பி நீங்கள் வாக்களிக்கிறீர்கள், எங்களை நீங்கள் உங்களுடைய உரிமை பொருளாக நினைக்கிறீர்கள். இவன் பேசுவான், இவன் எங்களுக்காக கலைப்பான், இவன் எங்கள் உரிமைக்காக பேசுவான், எங்கள் இனத்துக்காக இவன் கலைப்பான். அப்படி நினைங்கள். அந்த 3 பேரும் எங்களுக்காக பேசுவாங்க, எங்களுக்காக குரல் கொடுப்பார்கள். சொன்னார் பசைக்குள்ள ஐயா, நாங்கள் இதை போய் பார்க்கிறேன், ஒன்று இல்லையென்றால் நான் கல்யாணத்துக்கு வந்துடுவேன், செய்யக்கூடிய ஆள் இவர்கள் தெரியும். ஆகவே நான் பதவிகளுக்காக இவர்கள் போவதில்லை, இவர்கள் பதவிகளுக்குரியவர்கள் அல்ல, மிக தெளிவானவர்கள். சில சிறப்பு உரிமைகள் வேண்டும். புருவாய சிறை கொண்டு போய் சில இடத்துல விட்டு சில விஷயத்தை சொல்ல வேண்டும். அதிரகன் சிறை அனுப்பி சில இடத்துல சில விஷயத்தை சொல்ல வேண்டும். பசைக்குள்ளையை அனுப்பி சொல்ல வேண்டும். சொல்றேன் என்றால் அவர்களை அனுப்புவதற்கான சிறப்பு உரிமைகளை கட்ட வேண்டும். சில தனிப்பட்ட நபர்களை அனுப்ப முடியாது. ஆகவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நாங்கள் இந்த சந்தர்ப்பம் என்பது விடிவுக்கான சந்தர்ப்பம் என்று உங்களுக்கு போய் சொல்லவில்லை. நாங்கள் ஒரு அழிந்த இனம். 50,000 மாநிலங்களுடைய சம்பளத்துக்கு மேல நின்று நாங்கள் வாக்கு கேட்கிறோம். நாங்கள் 3 லட்சம் தமிழ் மக்களுடைய சமாதிகளுக்கு மேல நின்று நாங்கள் வாக்கு கேட்கிறோம். 2009 கொல்லப்பட்ட மக்களுக்கு உங்களால் விளக்கு கொடுத்த முடியலை, ஒரு மாநிலத்துக்கு விளக்கு வைக்க முடியலை. நீங்கள் பார்த்திருப்பீங்க, ஏனைய மாவட்டங்கள்ல நடக்கிற தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் விடுகிற மாலைகள் சம்பந்தம் ஐயாவது எல்லாருக்குமே கருத்து நூறு அவ்வளவு மாலை. கிழக்கு மாவட்டம் நாங்கள் விட மாலை வென்று நாங்கள் மாலை கூட சொல்றதில்லை. 6 மாலையை பற்றி கலைத்தால் அதை நீங்கள் வையுங்க பார்க்கலாம்னு சொன்னார். ஏனென்றால் எங்களுக்கு எத்தனை பேர் பயணம் சொல்லி போனவர்கள், எங்களுக்கு எத்தனை பேர் எங்களோட கூட இருந்து சாப்பிட்டு போனவர்கள். தாய்ந்த மடியில தான் பெற்று வளர்த்த தாய்ந்த மடியில இந்திய ராணுவம் சுற்றி வளர்க்க குப்பியை கடித்து செத்தான் ரமேஷ். பேசி பாருங்கள், இந்த மண்ணில் நடந்தது, இந்த மண்ணெல்லாம் நடந்தது, இதெல்லாம் இந்த மண்ணில் நடந்த வரலாறு. இந்த தியாகிகள் பிறந்த மண்ணில் நாங்கள் வெடி கொடுத்து நாங்கள் மாலை போடுறதால நாங்கள் ஏதாவது அடங்கிடுவோம். அப்படியான இந்த காலம் வரட்டும், அவர்களுக்கு நாங்கள் பூ வைப்போம், அவர்களை போட்டுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் மாலைகளை பற்றி சிந்திக்கலாம். இதுதான் எங்களுடைய லட்சியம். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் ஒரு உன்னதமான பயணம், அந்த உன்னதமான பயணத்தில் ஒரு லட்சியம் நோக்கி நாங்கள் போகிறோம். நாங்கள் லட்சியம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னோட பக்கத்தில் இருப்பவனும் அந்த லட்சியத்தை நோக்கி ஓடுகிறானா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவனை அந்த லட்சியம் நோக்கி நாங்கள் ஓட வைக்க வேண்டும். அதுதான் அரசியல். ஆகவே எங்களுடைய இனத்தினுடைய இருப்பையும் எங்களுடைய இனத்தினுடைய எதிர்காலத்தையும் தீர்மானிப்பதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். ஒரு வாக்கு கூட மாற்று கட்சியில் போகக்கூடாது. நீங்கள் ஒருவர் 10 பேராக மாற வேண்டும். நீங்கள் வட்டக்கட்சி, ராமநாதபுரம், கல்மடு நகர், சம்புக்குளம், நாவல் நகர், மாயவனூர், இந்த குடியிருப்புகள் எல்லாவற்றிலும் நாளையே நீங்கள் பிரச்சாரம் செய்யணும். நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு மாவட்டத்தில் இருக்கிற தெரிஞ்ச உறவுகளுக்கு தெளிவாக சொல்லுங்க, கேன்போன்ல கதைங்க. நீங்கள் மாறக்கூடாது. வீட்டுக்கு கொண்டு போடுங்க. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளடி, 1, 5, 7 மீது ஒரு புள்ளடி, மிக தெளிவாக இருக்கவன் மேலே எண்ணத்தினோட மேல போட்டுவான். மீது ஸ்ரீதரன் மீது கண்டறிந்தால் அது ஸ்ரீதரனுக்கு படும். ஸ்ரீதரன் மேல் கண்டறிந்தால் அதோட மேலாக போய். ஆகவே 1, 5 மேல் அல்ல, 1, 5 மீது புள்ளடி போடுங்கள். அது எங்களுக்கான வெற்றியாக இருக்கும். அது எங்களுடைய இனத்தை காப்பாற்றும். ஆனால் இவ்வளவும் செய்துவிட நாங்கள் வந்து செய்யலை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். சில அதிகாரங்கள் இருக்கின்றன. கல்வி ரீதியாக, சுகாதார ரீதியாக, உள்ளூராட்சி சபைகள் ரீதியாக, விவசாய ரீதியாக இந்த மாகாண சபை நடைமுறைப்படுத்தக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த ஆளுநர் என்கிற பெரிய நம்பி, இந்த ராணுவ அதிகாரி, பெரிய சர்வாதிகாரி, இவர் விடமாட்டார். இவருடைய அநியாயம் தாங்க முடியாமல் 2 மாசம் முன்னுக்கு லீவை கொடுத்து போனால் தான் குருமாசு. உங்களுக்கு தெரியும், நான் இருக்கிறேன்னா அவர் இருந்திருக்கலாம். அவர் நிற்கிருந்தா அவங்க காண்ட வந்திருந்தா சிலவர்களுக்கு 4 வருஷம் பதவி விட்டுருப்பாங்க. ஆகவே நாங்கள் தேசியவாதிகளை தந்திருக்கிறோம். நாங்கள் இந்த ஆளுநருக்கு பாடம் சொல்ல வேண்டும். நாங்கள் ஆளுநருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரதா இருந்தால் நாங்கள் குறைஞ்சது 32 ஆசனங்களை நாங்கள் பெற வேண்டும்.
32 ஆசனங்கள்ல எங்களுக்கு 2 போனஸும் சேர்த்து 36 ஆசனம் இருக்கும். நாங்கள் ஒரு ஆட்சியை செய்து பார்ப்போம். முடியாதென்றால் ஜனநாயக ரீதியான போராடுவோம், களத்தில் இறங்குவோம், தெருவில் இறங்குவோம். அடுத்த சந்ததியிடம் எங்கள் கொள்கையை வெப்பம் தனியாமல் கையளிப்போம். சந்ததி போராடும். வேலுப்பிள்ளை பிரபாகரன் 18 வயசாக இருக்கிற பொழுது 76ஆம் ஆண்டு வேலுப்பிள்ளை செல்வநாயகம் சொன்னார், நான் எல்லாரோடும் பேசினேன், பேசி பேசி கேட்டேன், எல்லா சிங்களத்தோடு நம்பினேன், எல்லாரும் என்னை ஏமாற்றினார், நான் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அதனால் தமிழிடம்தான் தமிழுக்கு தீர்வென்று பிரகடனம் செய்கிறேன் வட்டுக்கோட்டையில சொன்னார். அப்பொழுது பிரபாகரனுக்கு 18 வயசு. அதன் பின்னர் செல்வநாயகருக்கு தெரியாது, இவர் முள்ளிவாய்க்கால் வரை 30 வருஷம் கொண்டு போவாரன். ஆகவே அவருக்கு பின்னர் இந்த 4 வருஷ இடைவெளி வரலாறு பெரும் இடைவெளிகளை வைத்திருக்கார். வரலாறு புதியவர்களை கொண்டு வரும். அதான் விக்னேஸ்வரன் வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அவர் உச்ச நீதிமன்ற நீதியரசர். அவர் வந்ததே எனக்கு உஷார் என்ன இருக்கு. அவர் சட்ட வல்லுவர், மும்மொழிகளும் தெரிந்தவர், ஆளுமை மிக்கவர், இலங்கை அரசுக்கு பல பகிரங்கமான செய்திகளை சொன்னவர். பிள்ளையான பார்த்து ஜனாதிபதி இருக்கா கேட்டார், இந்த பிள்ளையான் அவரை நம்பி நான் பொது சரியாக கொடுக்கலாமா? பிள்ளையானா, அது சின்ன பிள்ளையா, நீ அவர்கிட்ட கொடுக்க, நீ கொண்டே போட்டால் நான் வேண்டாங்க பிள்ளையாண்ட கொடுக்க சொல்லி. ஆனா இந்த கேள்வியை விக்னேஸ்வரனை பார்த்து இந்த மஹிந்த ராஜபக்ச கேட்கலாமா? நான் விக்னேஸ்வரோட பொலிஸ் அதிகாரத்தை கொடுக்கலாமா என்று அவரால் கேட்க முடியாது. ஏனென்றால் விக்னேஸ்வரன் மஹிந்த ராஜபக்சோட மிகவும் கல்வியை உயர்ந்தவர், ஆளுமை மிக்கவர், நல்ல தலைவர், அவரால் முடியும். அந்த ஆளுமை பொருந்தியவர்களை கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் தந்திருக்கிறோம். இவர்கள் ஆளுமை மிக்கவர்கள், ஆற்றல் கூடியவர்கள், முடியும், இவர்களால் செய்ய முடியும். ஆகவே நீங்கள் சில புறம்போக்குகள் வருவார்கள். நேற்று கூட இதில் யாரோ என்னை பற்றி பேச ஒரு சகோதரன் சண்டைக்கு போனாங்க. தயவு செய்து சண்டைக்கு போவேன் விடுங்கள், பேசுகிறோர் பேசட்டும், கலைக்கிறோர் கலைக்கட்டும். நியாயம் வெல்லும், நீதி நியாயம், சத்தியம் தோற்காது, தர்மம் வெல்லும். நம்புங்கள், முதல் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் முதன்மையானது. முதல் எங்களை நம்ப வேண்டும், எங்கள் இனத்தை நம்ப வேண்டும், எங்கள் வரலாற்றை நம்ப வேண்டும். பாருங்கள், அம்பாறை மண்ணிலிருந்து மட்டக்களப்பு மண்ணிலிருந்து வந்திருக்கிறார்கள். இங்கே வரப்போகிற மாற்றம் மட்டக்களப்பிலும் அம்பாறையிலும் திருவண்ணாமலையிலும் பாரிய மாற்றங்களை கொண்டு வரும். நான் சென்ற மாகாண சபை தேர்தலில் தம்பி கலையரசனோடு நான் நான்கன்வெளி, காரதீவு, அம்பாறை மாவட்டம் நான் திரும்பேன். அந்த இடங்களை பார்த்திருக்கிறேன், சில கூட்டங்களை பேசியிருக்கேன். ஆனால் அந்த மண்ணில் இருக்க உறுதி, மக்கள் அடக்கப்பட்ட சூழலுக்குள்ளும் அந்த நம்பிக்கை எங்களிடம் வர வேண்டும். நாங்கள் வெல்வோம். ஆனால் வெற்றி என்பது இனத்தின் வரலாற்றை கட்டி வளர்ப்பதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் ராத்திரி நேற்றிரவு சாவாச்சேரியில் பேசுகிற பொழுது கூட சொன்னேன், யாழ்ப்பாணம் அரசியலின் பிறப்பிடம், யாழ்ப்பாணம் கலாச்சாரத்தின் பிறப்பிடம், யாழ்ப்பாணம் எங்களுடைய அடிப்படை எல்லாத்துக்கும் நாங்கள் இங்கு விட முடியாது. அதேபோல் கிளிநொச்சி மண், நாங்கள் இந்த மண்ணில் ஒரு சாதனை செய்ய வேண்டும். 4 ஆசனங்களும் நமக்கு கிடைக்கும். சில பேசுகிறார்கள் சிறிதர் 3 பேர் கொண்டிருக்கிறார், அப்ப 4வது நாமளே கொடுக்கிறார்கள். நாங்கள் வீட்டுக்கும் இந்த 3 பேருக்கும் ஒரு ஆளுக்கு 4 தான் முன்னாடி நாங்கள் கேட்கிறோம். உங்களுக்கு இலங்குவாங்க, வீட்டுக்கு நேரம் ஒரு முன்னாடி போடுங்கள். உங்கள் 3 விருப்பு வாக்குகளையும் இந்த 3 பேருக்கு போடுங்கள். போட்டுக்கொண்டு வந்தால் இந்த 3 பேரும் மேலே வருவார்கள். 40,000 வாக்குகள் எடுத்தால் அடுத்ததாக 400-500 வாக்குகள் எங்கள் கட்சியில் ஒரு வாய்ப்பை வந்து சேரும். அது வேண்டும், நாங்கள் விடுவோம். ஆனபடியால் நாங்கள் எங்களை 3 பேரை முதல் முன்னுக்கு விடுவோம். பிறகு மற்றது வேண்டும், தானா வரும். அது எங்களை உதவியில் அவர் வந்து சேரட்டும். ஆகவே நீங்கள் மிக தெளிவாக இருங்கள், தெளிவாக சொல்லுங்கள் மற்றவர்கள். நாங்களாக இருப்போம். நாங்கள் சிங்கள மக்களை நிராகரிக்கவில்லை. அவர்களுக்கு தேசம் இருக்கிறது, அவருக்கு மொழி இருக்கிறது, இடம் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது. அதேபோல் எங்களுக்கும் மொழி, நிலம், அடையாளம், பண்பாடு இருக்கிறது. நாங்கள் தனி தேசம். இந்த மண்ணில் நீங்களும் நாங்களும் வாழ விரும்புகிறோம். சிங்கள மக்களுக்கு இருக்க அதே உரிமை, அதே அங்கீகாரம் எங்களுக்கு வேண்டும். இல்லையானால் இன்னும் 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், இப்பொழுது 10 வயதாக இருப்பவர்கள் ஆயுதம் பற்றி சிந்தித்தால், அல்லது குருதி சிந்துவை பற்றி சிந்தித்தால் யாராலும் தடுக்க முடியாது. ஆகவே இதை இலங்கை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். புரிய தவறினால் வரலாறு புது படிப்பினைகளை அவர்களுக்கு கொடுக்கும். ஆகவே இந்த தேர்தல் நாங்கள் நினைக்கிற சாதாரண தேர்தல் அல்ல. எங்கள் பாராளுமன்ற தேர்தல் என்றால் விடலாம், உள்ளாட்சி தேர்தல் என்றால் பேசலாம், விடலாம். இது மாகாண சபை தமிழர்களுடைய இன பிரச்சனைக்காக கொண்டு வரப்பட்ட தேர்தல் இது. ஆகவே இந்த பிரச்சனையுடைய அடி புள்ளி இது ஒரு சர்வதேச ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் எழுதப்படாத சரத்துக்களும் இருக்கு. திருவண்ணாமலையும் நெடுந்தீவும் கச்சதீவும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என இந்திய அரசு அந்த ஒப்பந்தத்தில் எழுதியிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? நெடுந்தீவில இன்றைய கூட ஒரு யாரும் போகவில்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், நெடுந்தீவில மண்ணெண்ணெய் இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஆரையும் தோண்ட இந்தியா விட இல்லை.
அதே போல கச்சதீவுகளை காண்பிக்க இந்தியா விடாது. கச்சதீவை தரணும் என்று போராட்டம் நடத்துகிறாங்க. இன்றைக்கு மதிமுக மாநாட்டில் வைகோ தீர்மானம் எடுத்திருக்கிறார். கச்சதீவை மூல பெற வேண்டும். அடுத்தது நடந்து அறிவிப்பார்கள். என்ன நடக்க போகுது பாருங்கள். ஆகவே எழுதப்பட்ட 87ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தில் யாருக்குமே தெரியாது. திருவண்ணாமலை மாவட்டமும் திருவண்ணாமலை குடங்களும் நெடும்பியும் கச்சதீவும் இந்தியாவுக்கு தெரியாமல் இலங்கை எதுவும் செய்ய முடியாது. இது ஒப்பந்தத்தில் எழுதப்பட்ட சரத்து இந்திய நலன்களோடு எழுதப்பட்டது. ஆகவே இந்த ஒப்பந்தத்தை இலங்கை கிழிக்கு குப்பையில் போட முடியாது. இது ஒரு சர்வதேச ஒப்பந்தம். பிராந்திய வல்லரசுக்கும் இலங்கைக்கு இடையில் எழுதப்பட்ட ஒப்பந்தம். ஆகவே இந்த ஒப்பந்தத்தின் வழிவந்த ஒரு தீர்வினுடைய அதிநாளமாக இருக்கிற இந்த தேர்தல் நாங்கள் செய்து பார்ப்போம். தேர்தலில் நாங்கள் வெல்லுவோம். முடியாவிட்டால் இறங்கி போராடுவோம். அது ஒன்று விட எழுவோம். ஒன்று விட ஒன்பதாக எழுவோம். உறுதி சிந்தாமல் வெற்றிகள் இல்லை. ஆனால் உலகப் பந்தில் இந்த சிறிய இலங்கைக்கு நாங்கள் ஒரு போராட்ட இயக்கம் யாரும் கொடுக்க முடியாத விலை மதிப்புள்ள உயிர் தியாகங்களையும் சொத்து தியாகங்களையும் இந்த மண்ணை செய்திருக்கிறோம். விலை மதிப்பெற்ற அளவில் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய இன அளவை விட நாங்கள் இழந்திருக்கிறோம். இனியும் நாங்கள் இழக்கக்கூடாது. இழக்காமல் ராஜேந்திரமாக அணுகுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.